கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 34 வைகாசி மாத விருஷப விரதம். இப்போது சிறப்பு வாய்ந்த விருஷப விரதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த விருஷப விரதமானது சூரியன் ரிஷப ராசியில் இருக்கும்போது, அதாவது வைகாசி மாதத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும். அன்றைய தினத்தில் அதிகாலையில் கண் விழித்து எழுந்திருந்து விருஷப வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் ஸ்ரீ உமா பரமேஸ்வரரை வணங்கி துதித்துவிட்டு சுத்தமான நீரில் நீராடி சந்தியாவந்தனம் முதலான நித்திய கர்மங்களை நிறைவுடன் செய்து முடிக்க வேண்டும். பிறகு பொன்னினாலாவது வெள்ளியினாலாவது உமாதேவியோடு ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானின் பிரதிமையை செய்து அதற்கு விதிமுறைப்படி பஞ்சாமிர்தம் முதலான திவ்யமான பொருட்களால் அபிஷேகம் செய்வித்து சிறந்த பாயசம் முதலான சுத்தான்னத்தை நிவேதனம் செய்ய வேண்டும். இம்மாதிரி பூஜை செய்தான பிறகு தன் சக்திக்கு ஏற்ற விதத்தில் சிவ பக்தர்களான அந்தண சிரேஷ்டர்களுக்கு திரவியங்களை தானமாக கொடுத்து பிறகு சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே பரமேஸ்வரரை வலம் வந்து நமஸ்காரம் செய்து சிறிதளவு காணிக்கையையும் அவருக்கு செலுத்திவிட்டு உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப வேண்டும். பிறகு சிவ பக்தர்களான வேதியர்களோடு சேர்ந்து கொண்டு சுத்தான்னம், சர்க்கரை பொங்கல், அப்பம் முதலான பணியாரங்கள், பல வகைகள் முதலான உணவுப் பொருட்களை விரதத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் உண்டு மகிழ வேண்டும். பிறகு மாலை நேரத்தில் சந்தியாவதனம் முதலான நித்திய கர்மங்களை செய்து முடித்துவிட்டு இரவில் 1 ஜாமம் வரையிலும் சிவ புராணங்களை பற்றிய மகிமைகளை செவி குளிர கேட்டு மகிழ வேண்டும். அதன் பிறகு வெறும் தரையில் படுத்து நிம்மதியாக கண்ணுறங்க வேண்டும். மறுநாள் காலையில் உறக்கத்திலிருந்து எழுந்தானதும் நித்திய கர்மங்களை நியமன விதிப்படி செய்து முடித்துவிட்டு அந்த உமா பரமேஸ்வரரின் பிரதிமையை சிவபக்தரான அந்தண உத்தமர் ஒருவருக்கு பக்தி சிரத்தையோடு தானமளிக்க வேண்டும். தவ ஞானிகளே, இந்த விருஷப விரதத்தை எந்த மனிதர்கள் இந்த விதமாக சிறிதும் குறைபாடின்றி அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள், தனம், கல்வி, ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் முதலான அனைத்தும் நிறைந்து பெருகும். முன்பொரு சமயம் திருமால் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதின் மகிமையால் பரமசிவனாரின் அருளை பெற்று ஏராளமான ஐஸ்வர்யங்களையும் அடைய பெற்றார். மேலும் பட்சிகளின் அரசனான கருடனையும் தமக்கு வாகனமாக அடைய பெற்றாள். தேவேந்திரனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததின் விளைவால் மிகச் சிறப்பு வாய்ந்த ஐராவதத்தை தன் வாகனமாக அடைய பெற்றான். அவ்வாறே அக்னிதேவன் ஆட்டுக்கடாவை தன் வாகனமாகவும், யம தர்மன் எருமைக்கடாவை தன் வாகனமாகவும், நிருதி தேவன் மனிதனையே தன் வாகனமாகவும், வருண தேவன் முதலையை தன் வாகனமாகவும், வாயு தேவன் கிருஷ்ணசாரம் என்னும் மானை தன் வாகனமாகவும், குபேரன் அழகான புஷ்பக விமானத்தை தன் வாகனமாகவும், ஈசான தேவன் தர்மத்தின் வடிவமான காளையை தன் வாகனமாகவும், சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய
ஒரே ஒரு சக்கரம் அமைந்த ரதத்தையே தன் வாகனமாகவும், சந்திர பகவான் அநேக விதமான இரத்தினங்களினால் அமைந்த வினோதமான விமானத்தை தன் வாகனமாகவும் இந்த மேலான விருஷப விரதத்தை அனுஷ்டித்ததின் மூலமாக அடைந்திருக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் மகாராஷ்டிர தேசத்தின் மன்னனான விஸ்வசேனன் என்பவன் சிறந்த தவசீலரான வசிஷ்ட மகரிஷியிடம் சென்று முன்பு நடந்து போனவற்றையும் இனி நடக்கப் போவதுமாகிய சில அற்புத விளைவுகளைப் பற்றி தனக்கு தெரிவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டான். உடனே முக்காலத்தையும் நன்குணர்ந்த ஞானிகளில் தலை சிறந்தவரான வசிஷ்ட முனிவர் அந்த அரசனின் விருப்பப்படியே அவற்றை கூறி அருளினார். அரசனும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தவனாக வசிஷ்ட முனிவரை வணங்கி, தவசீலரே, தாங்கள் எனக்கு இப்போது கூறியவை அனைத்தையும் எந்த சக்தியை கொண்டு தெரிவித்தீர்கள்? அவற்றை தாங்கள் அறிந்து கொண்ட விதம்தான் எவ்வாறு? அதையும் தாங்கள் எனக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே வசிஷ்ட முனிவர் அவனை நோக்கி, அரசனே, அதிக சிறப்பு வாய்ந்ததும் மகிமை பொருந்தியதுமான விருஷப விரதத்தை நான் அனுஷ்டித்ததின் மகிமையாலேயே எனக்கு முக்காலங்களையும் அறிந்துணரும் ஞானம் ஏற்பட்டது. மேலும் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததின் மூலமாக நான் எல்லா மனோ விருப்பங்களையும் விரைவில் அடையப் பெற்றேன் என்று கூறினார். அதை கேட்ட அரசன் பெரு வியப்பு அடைந்தவனாக தானும் அந்த விரதத்தை மேற்கொண்டு அதை சிறப்புடன் செய்து முடித்தான். அதன் மூலமாக முக்காலத்தையும் உணர்த்தி அறியும் வாய்ப்பு அவனுக்கு கிட்டிவிட்டது. இவ்வாறாகவே சந்துஷ்டன் என்ற அரசனும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக 8 சித்திகளையும் அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைய பெற்றான். முன்பொரு சமயம் வித்ருதன் என்ற ஓர் அரசன் மகிமை வாய்ந்த இந்த விருஷப விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சரீரத்துடனேயே 7 பாதாள உலகங்களிலும் பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் முதலானவர்களின் உலகங்களிலும் தன் மனம் போனபடி உலாவி வந்து அந்தந்த உலகங்களிலுள்ள அற்புத காட்சிகளையெல்லாம் கண்டு களித்து வந்தான். இவ்வாறாக அவன் நீண்ட காலம் வரையிலும் இந்த திவ்யமான விரதத்தை அனுஷ்டித்து கடைசியில் தன் புத்திரர்களுக்கும் அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகளையும் அதன் மகிமைகளையும் பற்றி கூறிவிட்டு பிறகு காய சித்தியை அடைந்து சிவயோகியாக திகழ்ந்தான். இம்மாதிரியாகவே அநேகர் இந்த விருஷப விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக தாங்கள் விரும்பிய சகல மனோ விருப்பங்களையும் எளிதில் அடைய பெற்று முடிவில் மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். முனிவர்களே, மகா புண்ணியம் வாய்ந்த இந்த அத்தியாயத்தை எந்த மனிதர்கள் படிக்கிறார்களோ அல்லது செவி கொடுத்து கேட்கிறார்களோ அல்லது பிறரை கேட்கும்படி செய்கிறார்களோ அவர்கள் முடிவில் சிவலோகத்தை அடைவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
நாளையும் வருவான் நமது வடிவேலன்.